மார்கழி மாதம் ஏன் திருமணம் செய்யக்கூடாது, மார்கழி மாதம் ஏன் வீடு கட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். மார்கழி மாதத்துல ஓசோன் அதிகமா கிடைக்கும். மனிதனுடைய உடம்புல இருக்க ஆர்கன்ஸு, கிளான்ஸு எல்லாமே ஆக்டிவேட் ஆகும். செல்போன்ல ஒரு ஆப் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அப்புறம் இது பண்ணிக்கிறோம் பாருங்க, பில்டர்ஸ் திருப்பி திருப்பி பண்ணிக்கிறோம் பாருங்க. அது மாதிரி நம்மளுடைய ஒரு பூமியில விதை ஊன்றி வளராது. ஏற்கனவே நட்டப்பட்ட விதை வளர்ச்சிக்கு மட்டும்தான் இந்த மாதம் பயன்படும். அப்ப ஒரு ஆண்மகன் விதை போன்றவன், ஒரு பெண்மகள் நிலம் போன்றவள். அப்ப இந்த இடத்துல திருமணத்தை எப்படி கொண்டுட்டு வர முடியும்? அப்ப உரையான சாந்தி முகூர்த்தம் அங்க சரியா செட் ஆகாது. அதனாலதான் பெரியோர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இந்த மார்கழி மாதத்தை அவாய்ட் பண்ணாங்க. நம்முடைய ஆன்மீகத்துக்குள் வர அறிவியல் கலந்துருக்கு. இத்தகைய பேர் உண்மையை நாம எதையும் பார்க்கறது இல்லை. பெரும்பாலும் அந்த மாதத்துல, மார்கழி மாதத்துல ஆண் பெண் சேர்க்கை இருக்காது. புரட்டாசி மாசத்துல ஆண் பெண் சேர்க்கை இருக்காது. காரணம் என்ன என்றால், ஒரு நிலம் 5 போகம் நிலஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, 5 போகம் விளையிற நல்ல நீர் இருக்கு, நிலமும் சத்தா இருக்குன்னு வச்சுக்கோங்க, தொடர்ந்து விவசாயம் பண்ணிக்கிட்டே இருந்து அந்த நிலம் ஒரு காலகட்டத்தில் சோர்ந்து போயிடும். அதனால ஒரு போகம் நிலத்தை ஆறப்போட்டு விடுவார்கள். அதுபோல்தான் ஒரு பெண்மகளும் கூட. அதனால நல்ல வித்துக்கள் பூமியில் ஆகாயத்திலிருந்து வரணும், நல்ல விதைகள் வரணும். இப்போ ஒரு குழந்தை பிறக்கணும்னா அந்த வித்து எங்க இருந்து வரணும்? தன் கணவனார் இடத்திலிருந்து வரணும். கணவனாருக்கு எப்படி வரும்? அது மேல் உலகத்திலிருந்து பயணப்பட்டு ஆகாயத்தில் இருந்து காற்றுக்கு காற்றிலிருந்து வெப்பமாகி சூரிய வெளிச்சத்தில் பயணப்பட்டு மழைநீர் வழியாக உள்ளே புகுந்து நிலத்துல ஓடி போய் விழுந்து ஏதோ ஒரு மரம், ஒரு காய், சாப்பிடக்கூடிய காய், பழம் வகைகளா அது உருமாறி அது பயணப்பட்டு நம்ம அப்பாவுடைய சாப்பாட்டுல இடம்பெற்று அப்பா சாப்பிட்டு அது 2 மாச காலம் வயிற்றுல வச்சிருந்து அதுக்கப்புறம் அம்மாவிட்ட கொடுக்குறார். ஸோ இவ்வளவு அற்புதமான ஒரு அருமையான சயின்ஸ், ஒரு ஹியூமன்சல் ரூல், ஒரு பூலோக விதி எப்படி மானுட சரீர சம்பந்தத்துக்கு இது வழிவகுத்திருக்கு பாருங்க. நிறைய பேர் கேட்பாங்க, நாங்க தான் பிள்ளையை பற்றி போடுறோம், எங்க பேரை இன்சியலா வைக்கணும்னு பெண்கள் கேட்பாங்க. ஆனால் இவர்கள் 10 மாதம் தான் வயிற்றிலே சுமக்கிறார்கள். ஆனால் அப்பா 2 மாத காலம் தன் வயிற்றிலே வைத்திருந்தார். இந்த அப்பாவினுடைய 2 மாதமும் கர்ப்பமும் அம்மாவினுடைய 10ம் 12ம் சேர்ந்துதான் வருடத்திற்கு ஒரு முறை பிறந்த நாள் உருவாகிறது. அம்பாள் சிவராத்திரி போன்று சுவாமிக்கு சிவராத்திரி ஒரு நாள், அம்பாளுக்கு நவராத்திரி. அதுபோல 1ஐ 9ஆக மாற்றுகின்ற ஆற்றல் பெண்மைக்கு இருப்பதனால்தான் இந்த குழந்தை பேரு சிறப்பாக இருக்கிறது. ஒரு விதை நன்றாக செரிமானம் அடைந்து விதை உறக்கம் கலைந்த நிலத்தினுள் புகுந்து தன்னுடைய எப்படி சொல்வது வேர்களை பரப்பி அதற்கு மேல் விருட்சமாக மேலே வருகிறது என்று சொன்னால் நிலம் நன்றாக இருக்க வேண்டும். நிலமும் கெட்டு விதையும் கெட்டால் தட்டாளை செடியும் உள்ளும் தான் முளைக்கும். இன்று அத்தனை நல்ல குழந்தைகள் பிறக்காததற்கு காரணம் என்ன என்று சொன்னால், யாரும் பொறுமை இல்லை. எல்லா காலத்திலும் ஆண் பெண் சம்போகமாகி விடுகிறது. அப்போ நிலமும் சரியில்லாமல் போய்விடுகிறது, விதையும் கெட்டு போயிருக்கிறது. தட்டு தடுமாறி பிறக்கும் குழந்தைகள் எப்படி பிறக்கும்? சமுதாயத்திற்கு பயனற்றவர்களாக இருக்கிறது. நல்ல பண்பு, குணம், ரசனை, ஆன்மீகம், இரக்கம், கருணை, அன்பு, இப்படிப்பட்ட அத்தனை நல்ல குணங்களையும் பெறுவதற்கு உயர்ந்த வித்து ஆகாயத்திலிருந்து வர வேண்டும். நல்ல காரணமும் கனிய வேண்டும். அதைத்தான் பெரியோர்கள் வகுத்து தந்திருக்கிறார்கள். வீடுடைய பிரம்மாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றோன்னு சொல்றார். நன்றி, வணக்கம்.